நம்முடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் தெய்வீக கரம் எங்க கூட இருந்து வழி நடத்துவதாக.
ஹalleluya 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 மை ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஹalleluya 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 மை ஸ்தோத்திரம் 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 அப்பா மை ஸ்தோத்திரிக்கிறோம் மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya மை ஸ்தோத்திரிக்கிறோம். அங்கே 2 பேர் 3 பேர் கூடிய நாமத்தை நிமித்தம் துதிக்கிறீர்களோ அவர்கள் மத்தியில் வாசம் பண்ணுவேன் என்று சொன்ன தெய்வமே, இந்த நாளில் ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே ஆண்டவரே அப்பா எங்கள் மத்தியில் நீர் அசைவாடி கொண்டு இருக்கிறபடினால உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya 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 மை ஸ்தோத்திரிக்கிறோம் மை ஸ்தோத்திரிக்கிறோம் மை ஸ்தோத்திரிக்கிறோம் மை ஸ்தோத்திரிக்கிறோம் மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஹalleluya 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 மை துதிக்கிறோம் மை துதிக்கிறோம் மை துதிக்கிறோம் மை துதிக்கிறோம் மை துதிக்கிறோம் அப்பா. ஹalleluya 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 நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே நன்றி பலிபீடம் கட்டுவோம் நல்ல தெய்வம் நன்மை செய்தார் செய்த நன்மை ஆயிரங்கள் நான் சொல்லி சொல்லி பாடுவேன் செய்த நன்மை ஆயிரங்கள் நான் சொல்லி சொல்லி பாடுவேன். நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு நல்ல தேவன் நன்மை செய்தார் செய்த நன்மை ஆயிரங்கள் நான் சொல்லி சொல்லி பாடுவேன் செய்த நன்மை ஆயிரங்கள் நான் சொல்லி சொல்லி பாடுவேன். நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே நன்றி தீரே நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே பார்க்கும் கண்களை தந்தீரையா பாடும் உதடுகள் தந்தீரையா பார்க்கும் கண்களை தந்தீரையா பாடும் உதடுகள் தந்தீரையா உழைக்கும் கரங்களை தந்தீரையா ஓடும் கால்களை தந்தீரையா உழைக்கும் கரங்களை தந்தீரையா ஓடும் கால்களை தந்தீரையா நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே ஜீவன் தந்து நீர் அன்பு கூர்ந்தீர் பாவம் நீங்கிட கழுவி விட்டீர் ஜீவன் தந்து நீர் அன்பு கூர்ந்தீர் பாவம் நீங்கிட கழுவி விட்டீர் உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமர் ஊழியம் செய்ய வைத்தீர் நன்றி தகப்பனே நன்மை
சொல்லுங்க அப்பாவை நோக்கி. செய்தீரே நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே நன்றி தகப்பனே. சபையே நன்மை செய்தீரே நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே நன்றி தகப்பனே. உள்ளத்தின் ஆழத்தில் இருந்தப்பா செய்தீரே நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே நன்றி. பல் பீடம் கட்டுவோம் நல்லதே நன்மை செய்தார், செய்த நன்மை ஆயிரங்கள் நான் சொல்லி சொல்லி பாடுவேன். 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 நன்றி தகப்பனே. நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு இந்த மாதம் முழுவதுமாய் காத்து வந்த தெய்வமே உமக்கு நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. கரங்களை தட்டி நன்றி 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 அப்பா உமக்கு நன்றி, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. நான் மாதம் முழுவதுமாக இந்த வாரம் முழுவதுமாக எங்களை பாதுகாத்து எங்களை வழி நடத்தி எங்களை போஷித்து எங்களை அரவணைத்து என் தேவனே இந்நாள் வரைக்கும் ஆண்டவரே நீர் எங்களை நடத்தி வந்த கிருபைகளுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே உம்மை நோக்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீரே ஆராதனைக்குரியவர், நீரே மகிமைக்குரியவர், நீரே கனத்துக்குரியவர். உமக்கு ஒருவருக்கே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆமாண்டவரே உமக்கு நன்றி. ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இம்மட்டுமே எங்களை காத்து வந்த எபினேசரே, இனியும் நீர் காக்க நீர் வல்லவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. இதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் ஆண்டவர் ஆராதித்த ஒவ்வொரு பிள்ளைகளும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம். இயேசு மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்படியே நின்றவனமா நம்ம வேதத்தை கையில் எடுத்துக்கொள்ளலாம். 49 நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியனுக்காக நினைத்தருளும். அகந்தைக்காரர் என்னை மிகவும் பரியாசம் பண்ணியும் நான் உமது வேதத்தை விட்டு விலகினதில்லை. உமது வேதத்தை விட்டு விலகுகிற துர்மார்க்கர் நிமித்தம் நடுக்கம் என்னை பிடித்தது. கர்த்தாவே, ராக்காலத்தில் உமது நாமத்தை நினைத்து உமது வேதத்தை கை கொள்கிறேன். அனைவரும் சேர்ந்து வாசிக்கலாம். நான் உமது கட்டளைகளை கை கொண்டபடியினால் இது எனக்கு கிடைத்தது என்பதே. ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாடலை பாடும்போது கர்த்தருக்கு என்று காணி விடமாட்டேன் யாக்கோப போல நான் விடவே மாட்டேன். விடமாட்டேன் யாக்கோப போல நான் விடவே மாட்டேன். யாக்கோப போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். யாக்கோப போல நான் போராடு, எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். அன்னால போல ஆலயத்தில் அழுது நான் ஜெபித்திடுவேன். அன்னால
ஆண்டவரே நீ சமூகத்தில் படைக்கப்பட்ட காணிக்கைக்காய் செபிக்கிறோம். 1 10 100 1000 கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று செபிக்கிறோம். உன் கையின் பிரியாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்ற வார்த்தையின் பிரகாரமாய் ஒவ்வொருடைய கரங்களின் பிரியாசத்தை கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாய் செபிக்கிறோம். இயேசுவில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்படியே உட்காரலாம். பாராட்டினார். ஹல்லேலூயா. பாருங்க, 2ஆம் தேதி 4ஆம் தேதி 9ஆம் தேதி 10ஆம் தேதி 11 13 அப்படி நம்ம நாட்கள் தள்ளி 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 போய்கிட்டே இருந்தது. ஆமென். கடைசியா 21ஆம் தேதி சொல்லிட்டேன். என்ன சொல்லிட்டேன்னாங்க, உங்களால வர முடியல, ஏதாவது பிரச்சனையாக சொல்லிடுங்க, நாங்கள் கட்டண காசு 4 லட்சம் ரூபாய் கொடுத்துடுங்க, பக்கத்திலேயே இடம் இருக்கு நாங்க வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லியாச்சு. அல்லேலூயா. ஏன்னா பக்கத்துல இடம் வாங்க, இன்னும் ஒரு 50,000 நமக்கு கம்மியாகும். அவர் கிறிஸ்துவர். ஆமென். அல்லேலூயா. சொல்லிட்டாரு. கண்டிப்பா என்னது ஓனர் எனக்கு போன் பண்ணணும். என்னது இடத்த தர ஓனர் எனக்கு போன் பண்ணாதான் ரெஜிஸ்டர் 23ஆம் தேதி. இல்லைன்னாக்கா ரிஜெக்ட் பண்ணிட்டு நேர சென்னைக்கு வந்து காசு வாங்கிட்டு வந்துடும் சொல்லிட்டோம். ஆமென். அதே போல 22ஆம் தேதி நைட்டு ஓனர் என்ன பண்றாரு, கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ண கண்டிப்பா நாங்க என்ன பண்றோம், குடும்பத்தோடு வந்து ரிஜிஸ்டர் முடிய முடிச்சுட்டு போறோம்னு சொன்னாங்க. ஆமென். ஹல்லேலூயா. அங்க ஒரு டிமாண்ட் வச்சேன். 3 முறை நாங்க தான் போயிட்டு வந்தோம், நீங்க வரல, இனி நாங்க வர விருப்பப்படல, நீங்க ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வந்துட்டு எங்களுக்கு கால் பண்ணுங்க, அப்பதான் நாங்க என்ன பண்ணுவோம் கிளம்பி வருவோம்னு சொல்லி டிமாண்ட் வச்சோம். அது ஒத்துக்கினாங்க. அதே போல அவங்க செங்கல்பட்டு வந்துட்டோம், உத்தரமேரூர் வந்துட்டோம், வந்தவாசி வந்துட்டோம், இன்ஃபர்மேஷன் தான் பரவாயில்ல சோத்துறோம், இன்னும் ஒரு 20 கிலோமீட்டர் தான் இருக்குது, நீங்க பெருநம்பருக்கு வந்துட்டு எங்களுக்கு கால் பண்ணுங்க அப்படின்னும். நாங்க வந்துட்டோம், கிளம்பிட்டு கிட்ட இப்பதான் கிளம்பி போறான்னு சொன்னேன். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஏன்னா 3 முறை நம்ம போயிட்டு உட்காந்துட்டு வெறுப்பாகி போச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஒரு பாசனம் சொன்னாங்க, நம்ம பாசனமா நம்ம சங்கடமாகி போச்சு. என்னடா இது, நம்ம ஒரு சொல்லிட்டோமே காசு கொடுத்து வாங்கிக்கிறேன்னு வருத்தப்பட்டோம். ஆனாலும் ஒரு மன விருப்பத்தின் வழியாக கர்த்தர் தந்திருந்தார். ஹல்லேலூயா. எந்த மண்ணு வச்சு நம்ம ஜெபம் பண்ணமோ அந்த மண்ணு நம்ம தேவ ராஜ்யத்துக்கு சொந்தமாக கர்த்தர் தந்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு சோதரர். இதுக்கு அதுதான் நம்ம திருசாய்வில் 36 பேர் மெம்பர்ஷிப்பா இருக்கீங்க. குடும்பம் 20 குடும்பம். இதில் பார்க்கும்போது இன்னைக்கு எல்லாரும் அதுதான் நான் சொல்லுதுங்க. அமாவாசை பணிக்கு வந்து சொன்னோம், எல்லாரும் என்ன பண்ணுங்க சொல்லுங்க, நன்றி ஆராதனை கர்த்தர் நம்ம வெள்ளம் கிராமத்துக்கு சொந்தமாக தந்தார். ஹல்லேலூயா. வெள்ளம் கிராமம் சுத்தி இருக்க சொன்னாங்க, 18 பற்றி சொன்னது போல சுத்திக்கிற எல்லா கிராமத்துக்கும் ஆண்டோட திருசபை அடைக்கல பட்டணமா இருக்கும். ஹல்லேலூயா. இந்த சந்தோஷத்துல பங்கெடுக்க எல்லாரும் கலந்து கொள்ளுன்னு சொல்லி ஒரு காரணம் சொல்லும்போது உடம்பு சரி மாஸ்கூல் போயிட்டாங்க, ஓனர் இல்லை, பணம் இல்லை, வேலை இல்லை, தூரமா இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. இதுல பங்கெடுக்க முடியலனாக்கா வேற எதுல நம்மள பங்கெடுக்க முடியும்? சரிங்க, நீங்க நான் மறந்துட்டேன் அப்படி சொன்ன ஒத்துப்பீங்களா? எப்படி சொல்லலாம்? உடனே சர்ச்சை மாத்துவீங்க. ஆமென். ஹல்லேலூயா. உங்களுக்கு கடவுள் அந்த கிருமியை ஆப்ஷன் கொடுத்துக்கிறாரு. ஆமென். ஹல்லேலூயா. உங்க வீட்டுல ஜபத்தை ஏற்பாடு பண்ணிட்டு, ஏமா வரவே இல்லை, வண்டி ரிப்பேர் போயிட்டு பெட்ரோல் காசு இல்லை, நான் நின்றுட்டேன் அப்படின்னு சொன்னாக்கா நீங்க ஒத்துப்பீங்களா? அப்படிதான் இருக்கும். ஹல்லேலூயா. இது அவருடைய பல ஆண்டு காலமாக பண்ண ஜபம். ஆமென். ஹல்லேலூயா. நீங்க முழுக்க ஒரு சாட்சியை சொல்லி ஆகணும். இந்த இடத்தை வாங்குறதுக்கு முன்பதாகவே பாஸ்டர் தாவீது, உங்களுக்கு தெரியுமா என்ன சொல்லுகிறாரு? பாஸ்டர் தாவீது எந்த ஊரு? மணிபாக்கம் காரன் என்ற பகுதியில் ஊழியம் சென்று இருக்கிறாரு. டிசம்பர் மாசமா டிசம்பர் 1 நாங்க வீட்டுல உட்காந்து ஆலோசனை பண்ணி பேசிக்கிட்டே இருந்தோம். 2 வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னோம்,
சர்ச்சை எறும்பை வெட்டி வெள்ளத்தில் இடம் வாங்கி நான் சர்ச்சை கட்டலைனாக்கா ஆண்டவரே ஜனவரி மாதம் ஊழித்து விட்டு நான் போயிடுறேன். நான் சாதாரண ஒரு விசுவாசியை போய் என் சர்ச்சிலே போய் உட்காந்துக்கிறேன். அப்பதான் வலிக்கும் என்ன வலிக்கும் வலி தெரியும் என்னன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட எனக்கு சண்டை. நான் எப்படி பேசணும் அதே போல என் மனைவியும் என் சர்ச்சை கட்டல நான் ஊழித்து விட்டுட்டு சாதாரண விசுவாசியை சர்ச்சில் போய் உட்காந்துருவோம் அப்படின்னு சொன்னான். அவன் அல்லேலூயா சொன்ன அது அந்த மாசத்துல 2023 எருமை வீட்டுல சர்ச்சு கட்ட கர்த்தர் கிருபை செய்தார். அல்லேலூயா. அங்கீகாரமே இல்லாம ஊழியம் பண்ணிக்கிற 23 வருஷம் ஆகி போச்சு. இனி இப்படி இருந்தனாக்கா என்னை பாக்குறவங்க ஒரு மாதிரி பேசுறாங்க. நானும் பாவி மாதிரியும் பாவம் பண்ற மாதிரியும் என்னால நட்ட வாங்க முடியாத மாதிரியும் ஒரு மாதிரி பேசுறாங்க. ஆண்டவரே அந்த பேச்சு இடம் கொடுக்காம சாதாரண விசுவாசியை உட்காந்துட்டு நானும் கையை தட்டி நானும் பாட்டு பாடி ஜோம் பண்ண போயிடுறேன் அப்படின்னு சொல்லுவேன். ஆண்டவர் அந்த வருஷமே ஆண்டவர் போனாரு எருமை வீட்டுல ஷீட் போட்டு சர்ச்சு கட்டி கர்த்தர் கிருபை செய்தார். அல்லேலூயா. இப்ப 2025 டிசம்பர் மாசத்துல சரி 24 வெள்ளத்துல இடம் வாங்கணும்னாக்கா நான் இந்த ஊருக்கு ஊழியம் செய்ய மாட்டேன். சூசேஷ் ஊழியம் போறேன். எருமை வெட்டி யாரும் ஒப்படைச்சிட்டு வெள்ளத்தை யாருக்கும் ஒப்படைச்சு நான் சாதாரண சூசேஷ் ஊழியணும் இல்லைனாக்கா நான் சர்ச்சை விசுவாசிகள் உட்காந்துட்டு போறாண்டவரு என்ன நிறைய பேர் சொல்லிட்டாங்க இவங்களாம் இடத்து வாங்க போறாங்களா இவங்களெல்லாம் முடியாதுன்னு சொல்லி. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் சொந்தக்காரன் நினைச்சுனாக்கா ஒரே ஆளு பல இடத்துக்கு வாங்கி கொடுக்கலாம் முடியல. என் நண்பர் நினைச்ச இடம் வாங்கி கொடுக்கலாம். ஆனா சர்ச்சில் சொன்னவனுக்கு யாருமே மூச்சே விட மாட்டாங்க, தலை கூட காட்ட மாட்டாங்க. அல்லேலூயா. ஆனா பாஸ்டர் தாவீது அவருங்க நாங்க பேசணும் டிசம்பர் மாதம் உட்காந்து பேசும்போது டேவிட் ஐயா இந்த வருஷம் நீங்க இடம் வாங்க போறீங்க அம்மே சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு 500 ரூபாய் கையில கொடுத்துட்டு போனாரு. அட்வான்ஸா என்னது 500 ரூபாய் கொடுத்துட்டு டிசம்பர் மாசம் 500 ரூபாய் கொடுத்துட்டு ஜெபம் பண்ணிட்டு போயிட்டாரு. நம்மள போன சர்ச்சில் ஜெபம் பண்ணி தீர்மானம் போட்டோம் இந்த 2025 நம்ம இடம் வாங்குறோம். அல்லேலூயா. நாங்க 5 வருஷம் ஆகுது. என்னோட பிறந்த நாள் என் திருமண நாள் கொண்டாடி 5 வருஷம் ஆக போகுது. வீட்டுல கிறிஸ்துமஸ் கொண்டாடி 5 வருஷம் ஆக போகுது. வைரத்துல இடம் இல்லாம நான் கிறிஸ்துமஸ் கொண்டாட மாட்டேன், திருமணம் கொண்டாட மாட்டேன், பர்த்டே கொண்டாட மாட்டேன். என் வீடு பையனோட இருக்குது 5 வருஷம் ஆகி எதுவுமே பண்ண சுத்தோட போனது கிடையாது. அல்லேலூயா. கர்த்தர் இந்த 2025 பாஸ்டர் தாவீது மூலமாக அவர் ஜெபம் பண்ணி 500 ரூபாய் கொடுத்தாரு கர்த்தர். அல்லேலூயா. 6 லட்சம் ரூபாய் கர்த்தர் செஞ்சார். அல்லேலூயா. 500 ரூபாய் கொடுத்த ஆண்டவர் மறுநாள் என்னுடைய அக்கா தமிழ்மணி அம்மா அவங்க 500 ரூபாய் கொடுத்தாங்க. அல்லேலூயா. அந்த 1000 ரூபாய் வச்சு விசுவாசத்துல நம்ம ஜெபம் பண்ணோம். கர்த்தர் 6 லட்சம் ரூபாய் கர்த்தர் சந்தித்தார். அல்லேலூயா. அதை கொடுத்த தேவனுக்கு உற்சாகமாக அதுக்கப்புறம் நம்ம பிரசன்னா பாசா அவங்க பண்ணாங்க சொல்லுது ஐயா இந்த வருஷம் இடம் வாங்கிடுவீங்க. என் கூட இருக்க என் நண்பரை கூட சொல்லல இடம் வாங்க போன்னு சொல்லல, என் ரத்த சம்பந்தப்பட்டும் சொல்லல. அல்லேலூயா. ஆனா கிறிஸ்து இயேசுவினால பிணைக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் அல்லேலூயா அவங்க சொன்னாங்க, சொன்னபடியே கர்த்தர் வார்த்தை அங்கீகரித்தார். அல்லேலூயா. நீங்க அதுதான் முதல் யாரெல்லாம் நம்மளுக்கு சொன்னாங்களோ அவங்களை இன்வைட் பண்ணி இன்னைக்கு இந்த நன்றி ஆராதனை கொண்டாடணும். அல்லேலூயா. நம்ம மட்டும் கொண்டாடக்கூடாது. யாரெல்லாம் வாயை திறந்து சோம் பண்ணி சொல்லிட்டு போனாங்களோ ஃபர்ஸ்ட் அவங்க தான் வர வைக்கணும். அல்லேலூயா. தாவீது பாஸ்டர் கூப்பிடலாம், அவர் வரமாட்டாரு. அமாவாசை கூப்பிட்டேன், ஐயோ 9 மணிக்கு பண்ணி வராது போட்டேன். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு சோதரம் இந்த நாளில இந்த நன்றி ஆராதனை விழாவை கொண்டாடும்படியாக கர்த்தருக்கு சோதனை எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஏற்பாடு பண்ணி வாங்கணும். வேலை முடிச்சோமா வாசனா கர்த்தருக்கு சோதரம். அல்லேலூயா. அதனால இன்னைக்கு நம்ம மத்தியில பிரசன்னா பாஸ்டர் அவர்கள் வந்திருக்கிறாங்க. குடும்பத்தோடு இந்த நன்றி நமக்கு பங்கெடுக்கும்படியாக கர்த்தர் வார்த்தை பகிர்ந்து கொள்ளும்படியாக அல்லேலூயா
வந்திருக்க கரங்கள் தட்டி தேவன் நம்ம மையத்துக்காகவே ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? ஐயா சந்தோஷமா இருக்கீங்களா? ரொம்ப மன்னிச்சுக்கங்க, எனக்கு ஒரு 40 நிமிஷம் லேட் ஆயிடுச்சு. வர வழியில ஒரு சின்ன ஒரு விஷயம், அதனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, மன்னிச்சுக்கங்க. உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆமென். ஹல்லேலூயா. என்னமோ தெரியல, இந்த ஊருக்கு வந்தோடனே ஏதோ சொந்த ஊருக்கு வர மாதிரி இருக்கு. ஹல்லேலூயா. சந்தோஷமா இருங்க, ஆண்டவருக்குள்ள இன்னும் அதிகமா சந்தோஷமா இருங்க. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இருக்கிற இடங்களில கண்களை மூடி ஒரு 2 நிமிஷம் மாத்தணும். அவர் எவ்வளவு நல்ல விஷயம் செய்திருக்கிறார், எப்படி நன்மைகளை நமக்கு காண்பித்திருக்கிறார், எவ்வளவு நம்ம நினைக்க முடியாத ஒரு நன்மைகளை செய்திருக்கிறார். அப்படிப்பட்ட தெய்வத்தை நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு 2 நிமிஷம் நன்றின்னு சொல்ல போறோம். நன்றி ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி தகப்பனே. நீ பெரியவர், நீ ஆண்டவரே அற்புதங்களை செய்பவர். ஆண்டவரே இந்த நாளில் ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் ஆண்டவரே அநேகரை கொண்டு நீ சொன்ன காரியங்களில ஆண்டவரே ஒன்றும் தவறவில்லை அப்பா. எங்க வாழ்க்கையில் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவராய் இருக்கிறேன். நாங்கள் எதிர்பாராத நன்மைகளை தந்தீங்க, நாங்கள் எதிர்பாராத உதவிகளை செய்தீங்க, நாங்கள் எதிர்பாராத கிருபைகளை தந்தீங்க. நாங்கள் நினைத்து பார்த்திராத எங்களுடைய ஆண்டவருடைய வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்குமா யோசிக்காத நன்மைகளை எங்களுக்கு செஞ்சீங்க அப்பா. உமக்கு நன்றின்னு சொல்லுங்களேன், நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுங்களேன், ஸ்தோத்திரம் சொல்லுங்களேன். உமக்கு நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஓ ஹல்லேலூயா. இந்த இடத்துல ஆடல் பாடல் சத்தம் ஒலிக்கட்டும், துதி ஒலி கேட்கட்டும். இந்த இடத்துல ஓ அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க பிள்ளைகளே. நல்ல ஸ்தோத்திரம் சொல்லி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர். விடாதீங்க, நல்ல மாயத்திலிருந்து ஒரு 2 நிமிஷம் மாத்திரம் அவர் செய்த நன்மைகளை நினைத்து பார்ப்போம். நீங்க செஞ்ச நன்மையை நினைக்கிறேன் தகப்பனே, நீங்க செய்த நன்மைகளை நினைக்கிறேன், நீங்க செய்த ஆண்டவரே எல்லா கிருபைகளை நினைக்கிறேன். ஓரி மரகர மரஷமர வரந்தரவல நல்லா இன்னும் விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து அவரை பார்த்து சொல்ல நன்மை ராஜா. நீர் இந்த மாதம் முழுவதும் நன்மை செய்தீங்க, இந்த வருடம் முழுவதும் நன்மை செய்தீங்க. எங்க வாழ்க்கையில நாங்கள் நினைக்காத நன்மைகள், நாங்கள் நினைக்காத ஆசீர்வாதங்கள், நினைக்காத அற்புதங்கள், நாங்கள் நினைக்காத ஒவ்வொரு பெரிய காரியங்களை எங்க வாழ்க்கையில நீ செய்தபடி நன்றி ராஜா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. சிலர்லாம் நீ முடிஞ்சிருவான்னு நினைச்சாங்க, சிலர்லாம் நீ அவ்வளவுதான் நினைச்சாங்க, சிலர் நீ எழுப்ப மாட்டேன்னு நினைச்சாங்க, சிலர் உன்னை கொண்டு ஒரு ஒரு அபிப்பிராயமே தப்பா இருந்துச்சுங்க. இன்னைக்கு கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றி போட்டாங்க, எல்லாவற்றையும் முறித்தெடுத்து போட்டாங்க. இன்றைக்கு உன்னை அற்புதமாய் மலையின் மேல கம்பீரமாய் நிற்க வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ இந்த நாளில உங்களுக்கு நன்மை நீங்க செஞ்சீங்கல்லப்பா, நாங்க நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துறோம். ஹல்லேலூயா. ஓ thank you, thank you, thank you, thank you, thank you, thank you, thank you ஆண்டவரே. உமக்கு நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை மகிமையில உட்கார வச்சிருக்கீங்களேப்பா, எங்களை மேன்மைப்படுத்திருக்கீங்களா ஆண்டவரே. தோளில மிதிக்க நினைத்த மனிதர்களுக்கு முன்பதாக எங்களை உயரத்துல உட்கார வைத்திருக்கிறீரே. மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிமையின் பாசம் பெரியதே, மங்காத புகழுடன் வாழ்வோம், மாற்றி பெற்றுயர்ந்திடுவோமே. மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிமையின் பாசம் பெரியதே,
நீங்காத புகழுடன் வாழ்வோம், மாட்சி பெற்றுயர்ந்திடுவோமே. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், தேவனின் வாக்கு. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், தேவனின் வாக்கு. ஆனந்த ஆடும் ஆடும் சத்தமும் ஆகாயவின் மீதாம் அபட்சரம் பெருகும் வாக்கு ஆகாயவின் மீதாம் அபட்சரம் பெருகும் வாக்கு ஆதியிலேயே குருவே ஆசி திரும்ப பெறுவோமே. பாழான மண்ணிடுகள் யாவும் பாராளும் வேதன் மறையாவும். ஆதியிலேயே குருவே ஆசி திரும்ப பெறுவோமே. பாழான மண்ணிடுகள் யாவும் பாராளும் வேதன் மறையாவும். சிறை வாழ்வு மறையும், சீர் வாழ்வு மலரும், சிறை வாழ்வு மறையும், சீர் வாழ்வு மலரும். ஆனந்த ஆடல் பாடல் சத்தமும் ஆகாய விண்ணினாம் அபட்சரம் பெருகும் ஆகாய விண்ணினாம் அபட்சரம் பெருகும். ஹல்லேலூயா. நீங்க பெருகுவீங்க, நீங்க குறுகிட மாட்டீங்க, நீங்க குன்றி போக மாட்டீங்க. ஆண்டவர் உங்களை பார்க்க உயர்த்த போகிறார். உங்களுடைய சிறை வாழ்வு மறையும், சீர் வாழ்வு மலரும். ஆமென் சொல்லுங்களேன். சீயோனுடைய மகிமை திரும்பும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உண்மைக்கு செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்கள் நடக்கும். ஆமென் சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன். இந்த வார்த்தையினால நீங்க பெரிய ஆளாக மாட்டீங்க. அவர் சொல்றாரு, இன்னைக்கு உன் வாழ்க்கையில நீ விசுவாசிக்கும் போது, அப்பா நான் குன்றி போக மாட்டேன், நான் குறுகி நிற்க மாட்டேன், நான் ஆண்டவரே மறைந்து மறைந்து ஒளிந்து வாழ மாட்டேன், நான் ஆண்டவரே தகப்பனே அனைவருக்கு முன்பாக பயந்து நடுங்கி வாழ மாட்டேன். நான் நல்லா ஆண்டவரே, நான் நல்லா இருப்பேன் ஆண்டவரே, நான் நல்லா வாழ்வேன் ஆண்டவரே, நான் உயர்ந்த இடத்துல இருப்பேன் ஆண்டவரே. என்னை பார்க்கிறவர்கள் அநேகர் பார்த்து சொல்லுவாங்க, ஆண்டவரோட பிள்ளை எப்படி இருக்க போறேன். ராமன் சொல்லுங்களேன், ராமன் சொல்லுங்களேன். உங்க வாழ்க்கையில பதற்றமே இருக்காதுங்க. சிதறாத வாழ்க்கையை உங்களுக்கு கொடுப்பார் ஆண்டவர். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? நீங்க சொல்லுங்க, ஒரே ஒரு வார்த்தை அறிக்கை செய்யுங்க. ஆண்டவரே, இன்னைக்கு அப்புறம், இந்த ஆராதனைக்கு அப்புறம் என் வாழ்க்கையில பெரிய மாற்றம், பெரிய மாற்றம், பெரிய கை இருக்கு இல்லையா, பெரிய மாற்றம் என் வாழ்க்கையில, என் குடும்பத்துல, என் சபையில, எங்க ஊழியத்துல மிகப்பெரிய வளர்ச்சி, அபார வளர்ச்சி. இன்னைக்கு உன்னை பார்த்து சொல்றேனே, எந்த மனுஷன் உனக்கு முன்பதாக இருக்க முடியாது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன், ஒரு ஆமென் சொல்லுங்களேன், ஒரு ஆமென் சொல்லுங்களேன். 1:15-57 சொல்லப்பட்டிருக்கிறது, ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இப்ப நான் உங்களுக்கு என்ன சொல்ல போறேன், மெசேஜுக்குள்ள போகல. இன்னைக்கு உங்களுக்கு அதுக்கு முன்னாடி ஒரு காரியத்தை சொல்றேன். கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்க போறார். ஆமென் சொல்லுங்களேன். நியாயாதிபதிகள் புஸ்தகத்துல 6, 7, 8 வாசிக்கும் போது அந்த இடத்துல ஒரு மனுஷன் இருப்பான். அவன் பேர் என்ன தெரியுங்களா? கிதியோன். சொல்லுங்க, கிதியோன். இந்த கிதியோனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், பராக்கிரமசாலியை கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். என்ன சொன்னாரு? கர்த்தர்
அவன் உடனே பாருங்க, அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், மீதியானிற்கு பயந்து போயிட்டு போர் அடிச்சுட்டு இருக்கான். ஆலைக்கு சமீபம் என்ன பண்றான், போர் அடிச்சுட்டு இருக்கான். ஏன்னா மீதியானர்கள் வந்தாங்கன்னா எல்லாத்தையும் காலி பண்ணிடுவான், எல்லாத்தையும் அழிச்சுடுவான். ஒரு பயிர் கூட என்ன பண்ண மாட்டான், பிச்சை விட மாட்டான், எல்லாத்தையுமே நாசம் பண்ணிடுவான். அவங்களுக்கு பயந்து இவன் ஒளிஞ்சுட்டு என்ன பண்றான்னா போர் அடிக்கிறான். இப்ப பாருங்க, பயந்துட்டு இருக்கவனை பார்த்து ஆண்டவர் அந்த இடத்துல சொல்ல காரியம், பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு. உடனே நம்மளுக்கு ஒரு பயம் வருது, கர்த்தர் என்னோடு கூட இருந்தால் இதெல்லாம் நடக்குமா? ஏன் இப்படி நடக்குது என் வாழ்க்கையில? நாங்கெல்லாம் மீதியானருக்கு பயந்து அழிஞ்சுக்கிட்டு இருக்கோமே, நாசமாயிட்டு இருக்கோமே, கர்த்தர் எங்க கூட இருந்ததுனா ஏன் எங்களுக்கு நடக்குது? அவன் கேட்கறான். ஆண்டவர் அந்த இடத்துல சொல்லுகிறா, உனக்கு இருக்க இந்த பலத்தோட போ, உன்னை அனுப்புகிறவர் நான். இன்னைக்கு இந்த திருச்சபை பார்த்து சொல்றேன், உனக்கு இருக்க இந்த பலத்தோட நீ போ, உன்னை அனுப்புகிறவர் கர்த்தர். ஆமென் சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன். இந்த இடத்துல உன்னை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு காரியம், உனக்கு கொஞ்சம் பலம் இருக்கு, உனக்கு கொஞ்சம் தான் இருக்கு, உன்ன பணம் இல்ல, பதவி இல்ல, அதிகாரம் இல்ல, ஒரு நிறைய இடம் கிடையாது, ஆனா உனக்கு இருக்க கொஞ்சம் பலத்தோட நீ போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னை பார்த்து ஒருத்தர் கேவலமா சிரிச்சிருக்கலாம், இன்னைக்கு பாருங்களேன் கர்த்தர் எப்படி தெரியுமா மாற்றுவார். உன்னை பார்க்கும்போது அவர் எப்படி இருக்காரு தெரியுமா, இந்த வார்த்தை வரும். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? அந்த கிதியோனுக்கு 7வது அதிகாரத்துல ஒரு வெற்றியை கொடுக்கிறார். நல்லா கவனிங்க. 3 சாரிகள், மீதியானியர், அமலேக்கியர், சகல கிழக்கத்தி புத்திரர், 3 பேர், 3 நாடுகள் சேர்ந்து இந்த கிதியோனுக்கு எதிராக என்ன வராங்க, போருக்கு வராங்க. நல்லா கவனிங்க. ஏறக்குறைய 1,35,000 பேர். எத்தனை பேருங்க? அந்த வசனத்தை வாசிக்கும் போது தெரியும், அவங்க அந்த கடற்கரை மணலை போல பரவி இருந்தாங்களாம். 7வது அதிகாரம் நினைக்கிறேன் சிஸ்டர், 7வது அதிகாரம் 12, 13 அந்த வசனங்களை வாசிக்கும் போது எப்படி வரும், கடற்கரை மணலை போல பரவி இருந்தாங்களாம். ஆனா திரளா இருக்கிறாங்க. இப்ப பாருங்க, நம்ம கிதியோன் கூட எத்தனை பேர் தெரியுமா இருக்காங்க? 30,000 பேர் இருக்காங்க. சொல்லுங்களேன், 30,000 பேர் இருக்காங்க. ஆண்டவர் பார்க்கிறாரு, டேய் உங்க கூட எத்தனை பேர் இருக்கா? 30,000 பேர். அதிகம்டா, நீ என்ன பண்ணு, ஏற்கனவே கம்மி, 1,35,000 எங்க இருக்கு, 30,000 எங்க இருக்கு. இப்ப நல்லா கவனிங்க. ஆண்டவர் சொல்ற, உங்க கூட இருக்குது அதிகம், நீ என்ன பண்ணு, எவெல்லாம் பயப்படுறானோ, யாரெல்லாம் மீதியானியர் பயப்படுறானோ ஓடி போக சொல்லு அப்படின்றாரு. அப்ப பாருங்க, 20,000 பேர் என்ன பண்ணிட்டான், ஓடி போயிட்டு. ஆமென் சொல்லுங்களேன். 20,000 பேர் ஓடி போயிட்டான். மீதி இப்ப எவ்வளவு இருக்காங்க? 10,000 இருக்காங்க. 30,000 20,000 போயிடுச்சுன்னா 10. சரி, இப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவரே நான் போருக்கு போவா அப்படின்னு. இன்னும் அதிகமா இருக்கான், 10,000 பேர் இருக்கான் உங்க கூட. நீ ஜெயிச்சுட்டா என்னோட சுய பலத்துலதான் ஜெயிச்சேன்னு சொல்லி வேணாம் சொல்லிடுவான். அதனால என்ன பண்ண, நான் உனக்கு ஒரு சில பேரை மட்டும் கொடுக்குறேன், அவனை மட்டும் கூட்டிட்டு போன்னு சொல்லி தண்ணி குடிக்க அனுப்புறாரு. தண்ணி குடிக்கும் போது நாய் நக்கிற மாதிரி எடுத்து கையில அள்ளி குடிக்கிறவன் எவனோ அவனெல்லாம் ஒரு பக்கமா பெரிய அப்படின்னு சொல்லிட்டாரு. எத்தனை பேர் நம்ம வந்தாங்க? 300 பேர். ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்ப பாருங்க, கிதியோன் பக்கம் எத்தனை பேரு? 300. அந்த பக்கம் 1,35,000 பேர். அப்ப எத்தனை மடங்கு இருக்கும் பாருங்க? 100 மடங்கு, இல்ல ஒரு 50 மடங்குக்கு மேல இருக்கும். அத்தனை லட்சம் ஜனங்கள் இருக்காங்க. இந்த சைடு எத்தனை பேர் இருக்காங்க? 300 பேர். இன்றைக்கு உங்க வலது கரத்தை உயர்த்துங்களேன். எண்ணிக்கை முக்கியம் இல்லை, நம்பர்ஸ் முக்கியம் இல்லைங்க. என் ஆண்டவர் கூட இருந்தா போதும். எத்தனை லட்சம் பேர்னாலும் வெற்றியை கொடுப்பான். ஜெயத்தை கொடுக்கிற தேவன் உன்னோடு கூட இருக்கிறான். இந்த திருச்சபையோடு கூட இருக்கிறான். ஐயா, உனக்கு எதிராக இருக்கிறவன் எத்தனை பெரிய ஆளு, எத்தனை சொன்னவன் கூட இருக்காங்கிறது முக்கியம் கிடையாது. உன்னோடு யார் இருக்கா என்பதுதான் முக்கியம். கர்த்தரும் கூட இருக்கிறார். கர்த்தரும் கூட இருக்கும்போது மீதியானியர் எம்மாத்திரம், அமலேக்கியர் எம்மாத்திரம், சகல கிழக்கத்தி புத்திரர் எம்மாத்திரம். கர்த்தரும் கூட இருக்கும்போது ஜெயம் உனக்கு. ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்களேன். எல்லாம் பாருங்க, 1,35,000 பேர் பட்டயம் வச்சிருக்கான், ஈட்டி வச்சிருக்கான், கேடகம் வச்சிருக்கான், குதிரை ஒட்டமை எல்லாம் இருக்கு. இவன் என்ன தெரியுங்களா இருந்துச்சு? 16வது வசனம் வாசிங்க சிஸ்டர். அப்பொழுது 14
அந்த 300 பேரை 3 படையாக வகுத்து அவர்கள் ஒவ்வொருவன் கையிலும் ஒரு எக்காலத்தையும் வெறும் பானையையும் அந்த பானைக்குள் வைக்கும் தீவெட்டியையும் கொடுத்து அவர்களை நோக்கி நான் செய்வதை பார்த்து அப்படியே நீங்களும் செய்யுங்கள். இதோ நான் பாளையத்தின் முன்னணியிலே வந்திருக்கும் போது நான் எப்படி செய்கிறேனோ அப்படியே நீங்களும் செய்ய வேண்டும். இப்ப பாருங்க, 300 பேர்கிட்ட ஒரு கையில பானை இருக்கு, இன்னொரு கையில இருக்கு என்ன இருக்கு, இன்னொரு கையில தீவெட்டி இருக்கு. தீவெட்டி இல்ல, எக்காலம். என்ன இருக்கு? ஒரு கையில எக்காலம் இருக்கு, இன்னொரு கையில பானைக்குள்ள தீவெட்டி வச்சிருக்கு. இவ்வளவுதான் இருக்கு அவங்ககிட்ட. அவன்கிட்ட பட்டயம் இருக்கா, ஈட்டி இருக்கா, இல்ல குத்து வாள் இருக்கா, கேடகம் இருக்கா, இல்ல யுத்தத்துக்கு போற ஏதாவது ஒரு ஆயுதமாவது இருக்கா அவன்கிட்ட? இல்ல. இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்ற, கையை உயர்த்துக்கலாம். உனக்கு எதிராக இருப்பவங்க எத்தனை ஆயுதத்தை கொண்டு வந்திருந்தாலும் சரி, ஆயுதங்கள் ஒன்றும் பலிக்காது. ஒரு ஆயுதங்கள் ஒன்றுமே பலிக்காது. உனக்கு எதிராக இருக்கிற ஒரு ஆயுதமும் பலிக்காதே போவாங்க. கர்த்தர் கூட இருக்கும் போது உனக்கு ஆயுதம் தேவையில்லைங்க. ஜெயம் உன்னுடையது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இது ஏன் சொல்றேன்னு தெரியல, செய்திக்கு முன்பதாக இதை சொல்லணும் ஆண்டவர் தூண்டினார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இன்றைக்கு பார்த்து ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன், உனக்கு இருக்க இந்த கொஞ்சம் பலத்தோட நீ போ, உன்னை அனுப்புகிறவர் கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் உனக்கு ஜெயத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். உன் போராட்டம் அவருக்கு தெரியும். நீ படுற கஷ்டம், உன்னோட வியாதி, வேதனை, வறுமை, இல்ல நீ எதை குறிச்சு எதை சிந்திச்சுக்கிட்டு இருக்கீங்களோ அது அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. எல்லாம் தெரிஞ்சுதான் சொல்றாரு, உனக்கு இருக்க கொஞ்சம் பலத்தோட நீ என்ன பண்ணு, போ. நம்ம நிறைய பேர் என்ன பண்றோம் தெரியுங்களா? புறப்பட்டு போன்னு அவர் சொன்னா நம்ம என்ன பண்றது இல்ல, போறது இல்லை. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்ற ஒரு காரியம் அதுதான். உன்கிட்ட இருக்க கொஞ்சம் பலம் போதும், அதை கொண்டு ஆண்டவர் மிகப்பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. உங்களை பார்த்து 2 வார்த்தை சொல்றேன், வலது கரத்தை உயர்த்துங்களேன். உன் வளர்ச்சி மிகப்பெரியதா இருக்கும். நீ வாழ்க்கையில இதுவரை பட்ட கஷ்டத்திற்கு பதிலாக, இதுவரை நீ பட்ட அவமானங்களுக்கு பதிலாக கர்த்தர் மிகப்பெரிய சந்தோஷத்தை உனக்கு கொடுக்க போகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஒருவேளை இதுவரைக்கும் யாரோ உன்னை ஒடுக்கி வச்சிருக்கலாம், உன்னை சில நேரங்களில் ஒரு விதமா உன்னை அமுக்கி வச்சிருக்கலாம், நெருக்கிட்டே இருந்திருக்கலாம், நிந்தனைகள்னால ஒரு கஷ்டத்தினால உன்னை முள்ளு மாதிரி குத்திட்டே இருந்திருக்கலாம். இன்றைக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு உன்னை மகிழ்ச்சியால நிரப்ப போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. செய்திக்குள்ள போகிறேன். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 14வது அதிகாரம். ஐசாயா 14 வசனம் 24. நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொன்னார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு காரியம், நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொன்னார். நல்லா கவனிக்கணும். ஆணைன்னா என்னன்னா சத்தியம். அவர் என்ன பண்றாரு, உங்களுக்கு ஆணையிட்டு சொல்லுகிற ஒரு காரியம், நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும். பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு காரியம், கர்த்தர் உங்கள் பேரை நினைவாயிருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார். ஆண்டவர் உங்களை நினைச்சுக்கிட்டு இருக்காருங்க. இந்த நேரத்துல உன்னை யார் நினைச்சிட்டு இருக்காங்கிறது எனக்கு தெரியல. உங்க பிள்ளைங்க நினைக்கிறாங்களா, உங்க பெற்றவர்கள் நினைக்கிறாங்களா, சொந்த பந்தம் நினைக்கிறாங்களா, சகோதர சகோதரி நினைக்கிறாங்களா, யார் நினைக்கிறேங்கிறது எனக்கு தெரியாது. ஆனா நான் ஒன்னே ஒன்று தெளிவா சொல்லுகிறேன், கர்த்தர் உன் பேரில் நினைவாயிருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் சொல்லக்கூடிய ஒரு காரியம், அவர் நிர்ணயித்தபடி நிலை நிற்கும். ஆண்டவர் சில காரியங்களை உங்க வாழ்க்கையில நிலை நிறுத்த போகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 29வது அதிகாரம் 11வது வசனம்.
எரேமியா 29:11. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவானவைகள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இன்றைக்கு கர்த்தர் சொல்லக்கூடிய ஒரு காரியம், அவர் நினைத்திருக்கிறார். என்ன நம்ம நினைச்சிருக்கிறாரு? உனக்கு உன் வாழ்க்கையில சமாதானத்தை கொடுக்க வேண்டும் என்று நினைத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு உன் வாழ்க்கையில சொல்லக்கூடிய ஒரு காரியம், கர்த்தர் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொன்னார் அல்லவா? அந்த நிலை நிற்கக்கூடிய காரியம், முதலாவது ஒரு காரியத்தை சொல்றேன், கர்த்தர் உன் வாழ்க்கையில சமாதானத்தை கொடுக்க போகிறார். உன் சமாதானம் நிலை நிற்கும். இதுவரை ஒரு சமாதானமற்ற சூழ்நிலை நீ வாழ்ந்தினா, இன்றைக்கு கர்த்தர் சொல்லக்கூடிய ஒரு காரியம், உனக்கு நான் சமாதானத்தை கொடுக்க போகிறேன். அது தீமைக்கல்ல, நீ எதிர்பார்த்திருக்கும் முடிவை உனக்கு கொடுக்க போகிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நீங்க வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்களேன், ஆண்டவரே, நான் எதிர்பார்த்திருக்கக்கூடிய முடிவுகளை நீங்க எனக்கு தரப்போவதற்காய் ஸ்தோத்திரம். வாயத்தை அந்த அறிக்கை செஞ்சினா இன்னைக்கு அது நடக்கும். கர்த்தர் இன்றைக்கு சொல்லக்கூடிய ஒரு காரியம், மறுபடி சொல்றேன், நீ எதிர்பார்த்திருக்கும் முடிவுகளை கர்த்தர் இன்றைக்கு தருகிறார். அதுவும் பாரு, தீமைக்கல்ல, சமாதானத்திற்கு ஏதுவானவைகள். கர்த்தர் இன்றைக்கு இந்த திருச்சபையை பார்த்து, இந்த ஊழியக்கார குடும்பத்தை பார்த்து, இந்த ஊழியரை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு காரியம், ஐயா, மனசுல நீ நிறைய குழப்பத்தோட இருக்க, மனசுல நிறைய கவலையோடு இருக்க, இன்றைக்கு நான் உனக்கு சமாதானத்தை கொடுக்க போகிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஒரு 2 நிமிஷம் நான் உங்களை பார்த்து சொல்றேன், சமாதானம்னு சொல்லுங்களேன். வாயை திறந்து சமாதானம், சமாதானம். ஐயா, மனசு சஞ்சலப்படுதையா? சிலருடைய மனசை நான் பார்க்கிறேன், சிலருடைய இருதயத்தை நான் பார்க்கிறேன். உன் மனசு தத்தளிச்சு கொண்டு இருக்கு. ஓ, என்ன பண்ண போறேன்? ஓ, என்ன பண்ண போறேன்? என் வாழ்க்கையில, என் பிள்ளைகளுக்கு, ஓ, என் ஊழியத்திற்கு, திருச்சபையை கட்ட நான் என்ன பண்ண போறேன்? ஓ, இதெல்லாம் எனக்கு தேவை இருக்குன்னு சொல்லி நீ கலங்குகிறதை, தத்தளிக்கிறதை, உன் மனசு சஞ்சலப்படுகிறதை ஆண்டவர் பார்க்கிறார். ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு காரியம், நான் உனக்கு சமாதானத்தை தருவேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நீ எதிர்பார்த்திருக்கும்படி, உன் மனசுல நீ ஒரு டிசைர் வச்சிருப்பில்ல, நீ எதிர்பார்த்திருப்பில்ல, நீ உன் மனசுல ஒரு சின்ன ஒரு ஆசை இருக்கும்ல, அந்த ஆசை இன்னைக்கு நிறைவேற்ற போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது நிலை நிற்கும். சொல்லுங்களேன், நிலை நிற்கும். உன் சமாதானம் நிலை நிற்கும். வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, என் சமாதானம் கொஞ்ச நேரத்துல போகிறது இல்லப்பா, என் சமாதானம் நிலைத்து நிற்கும், நிலைத்து நிற்கும், நிலைத்து நிற்கும். கர்த்தர் சொல்லிட்டார்ல, எரேமியா 29:19 கர்த்தர் உங்க வாழ்க்கையில சொல்லிட்டார்ல, நீ எதிர்பார்த்திருக்கும் முடிவை நான் உனக்கு தரேன், உன் சமாதானத்தையும் நான் உனக்கு தரேன். நான் தரக்கூடிய சமாதானம் நிலைத்து நிற்கும். ஹல்லேலூயா. முதலாவது ஒரு காரியம் சொன்னேன், எதெல்லாம் உன் வாழ்க்கையில நிலைத்திருக்கும் தெரியுமா? உன் சமாதானம். ஹல்லேலூயா. இன்றைக்கு நிறைய பேர் வாழ்க்கையில செய்யக்கூடிய, கவலைப்படக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா, என்கிட்ட பணம் இருக்கு, அதிகாரம் இருக்கு, பதவி இருக்கு, பெரிய 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 ஐஸ்வர்யங்கள் எல்லாம் என்கிட்ட இருக்குங்க, என் வாழ்க்கையில சமாதானம் இல்லை. ஆனா இன்றைக்கு நான் சொல்றேன், உங்ககிட்ட எதுவுமே இல்லைனாலும் நீ கட்டாந்தரையில் படுத்தால் நிம்மதியா தூங்குறியா? கட்டாந்தரையில் படுத்தால் ஆண்டவர் சமாதானத்தோடு உன்னை தூங்க வைக்கிறாரா? அதுதாங்க ஆண்டவர் கொடுக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் அநேக நாள் நான் யோசிக்கிறது உண்டு. நான் படுத்த உடனே தூங்கிடுவேன். எங்கள் வீட்லேயுமே சொல்லுவாங்க, நான் கண்ணை மூடி பாப்பாவை தட்டி கொடுக்குறக்குள்ள அவள் தூங்க மாட்டேன், நான் தூங்கிடுவேன். அடுத்த நாள் பாப்பா சொல்லுவா, அப்பா நான் தூங்குறதுக்குள்ள நீ கொரட்டை விட்டுட்டேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஏன் இதை சொல்றேன்னா, அவர் கொடுக்குறாருன்னா அந்த சமாதானம் எதையுமே கம்பேர் பண்ண முடியாது, எதோடு கூட அதை என்ன பண்ண முடியாது, சரிக்கு சமமாக வைத்து பார்க்கவே முடியாது. மனுஷன் கொடுக்குற சமாதானம் கொஞ்ச நேரம் தாங்க. ஆண்டவர் ஒரு சமாதானத்தை கொடுத்தா அது நிலை நிற்கும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஒரு காரியம் சொன்னேன். அவர் என்ன நினைத்திருக்கிறார்னா உனக்கு சமாதானத்தை கொடுக்கும்படி அவர் நினைத்திருக்கிறார். இரண்டாவது ஒரு காரியத்தை சொல்றேன். அவர் என்ன நினைக்கிறாருங்கிறத பார்க்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 115வது அதிகாரம் 12வது வசனம். சங்கீதங்களின் புஸ்தகம் கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார், இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்களேன். இன்றைக்கு உங்க வலது கரத்தை உயர்த்துங்க. உங்களை பார்த்து சொல்றேன், கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார். கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார். அவர் இந்த திருச்சபையை ஆசீர்வதிப்பார். அவர் ஊழியக்காரரை ஆசீர்வதிப்பார். ஊழியக்காரர் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். சபை விசுவாச பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். இந்த சின்ன பிள்ளைகளை குழந்தைகளை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு காரியம், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இரண்டாவது ஒரு காரியம் சொல்றேன். முதலாவது, கர்த்தர் நினைக்கும் போது இப்படிப்பட்ட சாபம் வரும்னு சொல்லி உன்னை தூற்றி இருந்தாலும் சொல்றேன், எல்லா சாபங்களையும் முறியடித்து கர்த்தர் இன்றைக்கு இந்த பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கட்டவிழ்க்க போகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நான் அநேக இடத்துல சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா, என் சின்ன வயசுல இருந்து நான் வளர 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 அநேகர் என்னை சபித்து கொண்டே இருந்தாங்க. அநேகருடைய வாழ்க்கையில அவர்கள் பார்வைக்கு நான் எப்படி இருந்தேன்னா ரொம்ப அற்பமா இருந்தேன். இவன் உருப்பட மாட்டான், இவன் அவ்வளவுதான், இவன் எங்க மேல வர, இப்படியே என்னை பத்தி பேசியிருக்காங்க. நேருக்கு நேரா பேசியிருக்காங்க, பின்னாடி பேசியிருக்காங்க. ஆனாலும் அப்பெல்லாம் நான் கண்ணை மூடிட்டு அழுதுருவேன். ஒரே நிமிஷம் நான் யோசிப்பேன், ஆண்டவரே எப்படியாவது நீங்க உயர்த்துங்கப்பா. அப்படிதான் நான் கேட்பேன். எப்படியாவது என்ன பண்ணுங்க, உயர்த்துங்க. எப்படியாவது ஊழியன்னு சொல்லல, வேலைன்னு சொல்லல, காசு பணம்னு சொல்லல, ஒன்னே ஒன்று சொன்னேன், எப்படியாவது என்ன பண்ணுங்க, உயர்த்திருங்கப்பா. இந்த சாபம்லாம் எனக்கு வரக்கூடாது, எனக்கு வரக்கூடாது, நான் ஆசீர்வாதமா இருக்கணும் ஆண்டவரே நான் கேட்பேன். ஆனா இன்னைக்கு நான் சொல்றேங்க, யாரெல்லாம் என்னை சபிச்சாங்களோ எல்லாரும் என்ன அவன் நல்லா இருக்கான், அவன் ஆசீர்வாதமா இருக்கான்னு சொல்ற அளவுக்கு ஆண்டவர் உயர்த்தி இருக்கிறார். இன்றைக்கு நான் சொல்றேன், இந்த அற்ப மனுஷனுக்கு எனக்கு செய்தது உண்மைனா உங்க வாழ்க்கையில் உங்க வலது கரத்தை உயர்த்துங்களேன். கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார், உங்களை ஆசீர்வதிப்பார். ஐயா ஊழியக்காரரே, கர்த்தர் உங்களை நினைச்சிட்டு இருக்கார். ஐயா உன் பேர்ல நினைவா இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வசனத்தில் ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கும், இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தார். ஏன் இந்த ரெண்டையும் ஆண்டவர் ரெண்டா பிரிச்சார் சொல்லுங்களேன்? இஸ்ரவேல் சொன்னோம்னாலே இந்த ஆரோன் குடும்பம் அதுல வந்துருச்சா சொல்லுங்களேன்? வந்துருச்சா வரலையா? வந்துருச்சு. அப்புறம் ஏன் ஆண்டவர் இந்த ரெண்டா கொடுத்துருக்கிறாரு? என்னைக்கா யோசிச்சிருக்கீங்களா? இந்த வசனத்தை வாசிப்பீங்கல்ல, இந்த வசனத்தை வாசிக்கும் போது என்னைக்கா யோசிச்சிருக்கீங்களா? நான் அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது ஆண்டவர் எனக்கு ஒரு சின்ன ஒரு இது சொல்லி கொடுத்தாரு. சொல்றேன். இஸ்ரவேல் குடும்பம்னா இந்த திருச்சபை. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். மொத்த சபை எனது இஸ்ரவேல் குடும்பம். இப்ப நான் உங்களை பார்த்து சொல்றேன், இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆண்டவர் என்ன பண்ண போறார்? ஆசீர்வதிக்க போகிறார். இந்த ஆரோன் என்ன பண்ணாங்கன்னா ஊழியம் பண்ணாங்க. ஐயா அப்படிதானே? ஐயா ஆரோன் தானே ஊழியம் பண்ணாங்க. ஆரோன் தான் என்ன பண்ணாங்க? ஆசாரிய ஊழியம் பண்ணாங்க. அப்ப இந்த ஊழியக்கார குடும்பத்தை ஆண்டவர் என்ன பண்ண போறார்? ஆசீர்வதிக்க போகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார், அவர் இந்த திருச்சபையை ஆசீர்வதிப்பார், இந்த ஊழியக்காரன் குடும்பத்தை அவர் ஆசீர்வதிப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூணாவது ஒரு கேட்டகரி இருக்கு. அந்த கேட்டகரி யார் தெரியுங்களா? கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிப்பார். இதுல எல்லாருமே உள்ள வந்துடுறோம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு காரியம் உண்டு. உங்க வலது கரத்தை உயர்த்துங்களேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவாராக. அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறாருங்க. உங்களை பலுகி பெருக பண்ணுகிறார், உங்களை வர்த்திக்க பண்ணுகிறார். உன் ஆடு மாடுகளில் ஒரு பெருக்கத்தை உண்டு பண்ண போகிறார். உன் மாப்பிசையும் தொட்டிகள ஒரு பெருக்கம், உன் எண்ணெயில ஒரு பெருக்கம், உன் தானியத்தில் ஒரு பெருக்கம், நீ விளைகிற விளைச்சல்ல ஒரு பெருக்கம், நீ கையிட்டு செடியில தொழில ஒரு பெருக்கம், நீ பால் கறந்து விற்கிறியா அதுல ஒரு பெருக்கம், நீ எதெல்லாம் செய்றியோ கர்த்தர் எல்லாவற்றிலும் ஒரு பெருக்கத்தை உண்டு பண்ண போகிறார்.
ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. 2 நிமிஷம் மாத்திரம் கண்களை மூடி வாயை திறந்து பெருக்கம்னு சொல்லுங்களேன். ஆண்டவர் பெருக்கத்தை உண்டு பண்ண போகிறார். இன்றைக்கு சொல்லக்கூடிய ஒரு காரியம், அவர் உன்னை நினைத்திருக்கிறார். அவர் நினைத்தபடினால உனக்கு சமாதானத்தை கொடுப்பார். அவர் நினைத்தபடினால உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். இன்றைக்கு கர்த்தர் உங்கள் பேரில் நினைவா இருக்காருன்னு சொன்னேன். இந்த 2 காரியம் நமக்கு ரொம்ப முக்கியங்க. கர்த்தர் நமக்கு என்ன பண்ணணும்? சமாதானம் கொடுக்கணும். கர்த்தர் நமக்கு என்ன பண்ணணும்? ஆசீர்வதிக்கணும். பிரியமானவர்களே, ஒரு விஷயத்தை உங்களோடு கூட சொல்லிக்கிறேன். இந்த உலகத்துல எப்பேற்பட்ட செல்வாக்குள்ள மனுஷனா இருந்தாலும், எப்பேற்பட்ட அந்தஸ்துள்ள ஒரு ஐஸ்வர்யத்திலே குளிக்கிற ஒரு மனுஷனா இருந்தாலும் சரி, அவனுக்கும் உங்களுக்கும் ஈடு என வச்சா நீங்க தான் பெரியவங்க. திருப்பி நான் சொல்றேன், உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். உன்னையும் பெரிய ஐஸ்வர்யான ஒரு தராசுல வச்சா நீங்க தான் ரொம்ப வெளியேறப்பட்டவர்கள். என் ஆவியில உணர்ந்ததுனால நான் சொல்றேன், கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். இந்த திருச்சபை பல பரிமாணங்களை பார்க்கும். இந்த திருச்சபை பல 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 கிளை ஊழியங்களை எழுப்பும். இந்த திருச்சபை மிகப்பெரிய வளர்ச்சி பெறும். ஐயா, உங்களை பார்த்து சொல்லுகிறேன், இந்த அபார வளர்ச்சி உன் வாழ்க்கையில நீ கண் கூட பார்ப்ப. இந்த அபார வளர்ச்சிய உங்க வாழ்க்கையில நீ பார்ப்பீங்க, அதை அனுபவிப்பீங்க, அதை உணர்ந்து கொள்வீங்க, அதை ருசிப்பீங்க. இன்றைக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு காரியம், கர்த்தர் இந்த இடத்துல ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு பெருக்கத்தை, ஒரு சமாதானத்தை கட்டளையிடுகிறார். ஐயா, இந்த ஊழியம் வளரும். ஐயா, இந்த ஊழியம் வளரும். ஐயா, நீங்க நினைக்கலாம் 20 பேர் 25 பேர் தான் இருக்காங்க, நான் எப்படி இந்த ஊழியத்தை நான் வளர்க்கிறதுன்னு ஒருவேளை நீங்க நினைக்கலாம். கர்த்தர் நான் சொல்லுகிற ஒரு காரியம், அவர் நினைத்திருக்கிறார், அவர் வர்த்திக்க பண்ணுவார். அவர் நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். அவர் நினைத்திருக்கிறார், அவர் சமாதானத்தை கொடுப்பார். நீங்க ஊழியம் செய்யற எல்லா இடத்திலும் சமாதானம் வருவதாக. நீ கால் எடுத்து வைக்கிற இடத்துல சமாதானம், ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் ஒரு பெருக்கத்தை ஆண்டவர் கொடுப்பாராக. ஓ ஹல்லேலூயா. நீ எதிர்பார்க்கக்கூடிய முடிவை ஆண்டவர் கொடுப்பார். நீங்க எதிர்பார்த்திருப்பீங்கல்ல, ஆண்டவரே எங்களுக்கு ஒரு பெரிய சபை வேணும் ஆண்டவரே, உங்களுக்கு பிஏ சிஸ்டம் ஒரு பெருசு எனக்கு கொடுங்க ஆண்டவரே, நல்ல கேமராலாம் வச்சு நிறைய பேர் ஆராதிக்கணும் ஆண்டவரே, அநேகர் அந்த இடத்துல சுகத்தை பெற்றுக்கணும், அநேகர் அந்த இடத்துல ஆண்டவரே சமாதானத்தை பெற்றுக்கொள்ளணும் நீங்க நினைச்சிருப்பீங்கல்ல, அதெல்லாம் ஆண்டவர் நடத்த போகிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒரே ஒரு ரேமா வார்த்தை, ஒரே ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை நான் சொல்றேங்க. இந்த ஊழியத்திலிருந்து பல கிளைகள், நான் இப்படி சொல்றேனே, இந்த வேரில் இருந்து பல கிளைகள் ஜொலித்தெழும்புவதாக. This is a root church. ஒரு வேருங்க, இது ஒரு வேர். இந்த வேர்ல இருந்து பல கிளைகள் எழும்பும். இயேசுவின் நாமத்தில் அதை அறிக்கை செய்கிறேன். இந்த அறிக்கை செய்த வார்த்தைகளை ஆண்டவர் உங்க வாழ்க்கையில கொடுப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதல் சொன்னேன் சமாதானம், இரண்டாவது சொன்னேன் என்ன சொன்னேங்க? ஆசீர்வாதம். அவர் நினைத்தால் உன் வாழ்க்கையில சமாதானம் கொடுப்பார். அவர் நினைத்தால் உன் வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொடுப்பார். மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்றேன். சகரியாவின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 5வது வசனம். சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 8வது அதிகாரம் அதில் 5வது வசனம். ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு நிமிஷம். என்று அடைக்கப்பட்ட வாசலை திறக்கணும்னு தான் இப்படிப்பட்ட பாடுகளை என்ன பண்ணிருப்பார், அவர் அனுமதிச்சிருப்பார். இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், இன்றைக்கு உங்க வாழ்க்கையில அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படுவதாக.
நல்ல ஆமென் சொல்லுங்களேன். 1:19 கடைசி வார்த்தை, கர்த்தர் அன்னாளை நினைத்தருளினார். 19க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஆண்டவர் சாமுவேலை கொடுக்கிறார். அந்த இடத்துல ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. இதுவரைக்கும் வாசல் அடைக்கப்பட்டது. அதனால உன் சக்களத்தையோ உனக்கு எதிராய் நிற்பவர்களோ உன்னை துன்பப்படுத்தினார்கள், உன்னை வேதனைப்படுத்தினாங்க, உன்னை காயப்படுத்தினாங்க, உன்னை கஷ்டப்படுத்தினாங்க, உன்னை வித்தியாசமா பார்த்தாங்க, அநேகருக்கு முன்பதாய் உன்னை அவமானப்படுத்தினார்கள். ஆனா இப்ப பாரு, கர்த்தர் உன்னை நினைத்தபடினால அந்த அடைக்கப்பட்ட வாசல்களை கர்த்தர் திறக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இப்ப பாருங்க, சாமுவேல் பிறந்துட்டான். சாமுவேல் பிறந்ததற்கு அப்புறம் சாமுவேலுடைய கீர்த்தி இஸ்ரவேல் தேசம் அங்கும் பரவிட்டான். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், உங்க வாழ்க்கையில அடைக்கப்பட்ட கதவு இன்னைக்கு திறக்குது. திறந்ததற்கு அப்புறமா அதனுடைய கீர்த்தி பல தேசங்களுக்கு பரவும். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன், ஒரு ஆமேன் சொல்லுங்களேன், ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். இந்த இடத்துல கர்த்தர், அன்றைக்கு அவன் தாவீது எருசலேம்ல அவன் அரசாட்சி செய்தது போல இந்த இடத்துல கர்த்தர் உங்களை கொண்டு ஒரு மிகப்பெரிய ராஜ்யத்தை எழுப்ப போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐயா, நான் இப்படி சொல்றேனே, கர்த்தர் நினைத்ததற்கு பின்பதாய் அடைக்கப்பட்ட வாசல்கள் திறந்தது. ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களை பார்த்து அதே காரியம் சொல்றேன். கர்த்தர் இன்றைக்கு உன்னை நினைச்சிட்டாரு. கர்த்தர் உன் பேரில் நினைவாய் இருப்பதன் பொருட்டாக இதுவரை அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்க போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது ஒரு காரியத்தை சொன்னேன், கர்த்தர் நினைத்தால் என்ன வருங்க? சமாதானம். இரண்டாவது சொன்னேன், கர்த்தர் நினைத்தால் ஆசீர்வாதம். இப்ப கர்த்தர் நினைக்கிறார், அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு மூணாவது ஒரு வசனம், நாலாவது ஒரு காரியத்தை பார்க்கலாம். சகரியா புஸ்தகம் 8வது அதிகாரம் 15வது வசனம். சகரியா 8:15. இந்நாட்களில் எருசலேமுக்கும் யூதாவுக்கும் நன்மை செய்யும்படி திரும்ப நினைத்தேன். பயப்படாதேயுங்கள். இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், கர்த்தர் உனக்கு நன்மை செய்யும்படி உன்னை நினைத்திருக்கிறார். நல்ல ஒரு ஆமேன் சொல்லுங்களேன், ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். இப்ப எனக்கு ஒரு டவுட். இந்த 15வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லிட்டாரு, இந்நாட்களில் எருசலேமுக்கும் யூதாவுக்கும் நன்மை செய்யும்படி திரும்ப நினைத்தேன்னு சொல்லிட்டாரு. அதோட முடிச்சிருக்கலாமே. அதுக்கப்புறம் ஏன் பயப்படாதேயுங்கள்னு சொல்றாருன்னா, இன்றைக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம்? பயந்து இருக்கோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாராவது நமக்கு ஏதாவது பண்ணிடுவாங்களா? எதுவும் பிரச்சனை நமக்கு வந்துருமா? இல்லை நம்ம எதிராக சிக்கிக்குவோமா? எந்த பிரச்சனையாவது நம்ம சூழ்ந்து கொள்ளுமா? இல்லை இந்த கடன் பிரச்சனை, இந்த வியாதி, இந்த வேதனைக்குள்ள போயிடுவோமா அப்படின்னு ஒரு பயம் இருக்கும். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு நன்மை செய்யும்படி நான் நினைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க வலது கரத்தை உயர்த்துங்களேன். உங்களை பார்த்து சொல்லுகிறேன், கர்த்தர் இன்றைக்கு உன்னை நினைத்திருக்கிறார். கர்த்தர் இன்றைக்கு உனக்கு நினைத்திருக்கிறார். அவர் நினைத்தபடியினால உனக்கு சமாதானத்தை கொடுப்பார். அவர் நினைத்தபடியினால உன்னை ஆசீர்வதிப்பார். உன்னை நினைத்தபடியினால அடைக்கப்பட்ட வாசலை திறந்து கொடுப்பார். உன்னை நினைத்தபடியினால அவர் உனக்கு நன்மை செய்வார். ஹல்லேலூயா. சொல்லுங்களேன், சமாதானம், சமாதானம், ஆசீர்வாதம், நன்மை, அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படும். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் மறுபடி ஏசாயா 14:24 நான் சொல்றேன், நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப நாங்க ஒரே ஒரு சில நாங்கள்லாம் ரொம்ப எனக்கே சிரிப்பு வரும். என்னடா இது இப்படி மறக்கிறியே? நாளைக்கு பாப்பா ஏதாவது வாங்கிட்டு சொல்ல மறந்துடுவேன். வீட்டில் ஏதாவது 10 பொருள் வாங்கிட்டு சொன்னாங்கன்னா 4 பொருள் அதில் மறந்துடும். திருப்பி அதுக்காக திருப்பி வண்டி எடுத்துட்டு போவேன். அப்போ யோசிப்பேன், ஆண்டவரே, இந்த சின்ன ஆண்டவரே தகப்பனே மூளைக்குள்ள எல்லாத்தையும் மறந்துடுறேன்னு. நீங்க எவ்வளவு பெரியவர், எத்தனை லட்சம் ஜனம் உண்மை துதிக்கிறாங்க, எத்தனை
எத்தனை கோடி பேர் உங்களை ஆராதிக்கிறாங்க, எத்தனை ஜனங்களை, எத்தனை உயிரினங்களை நீங்க உருவாக்கி இருக்கீங்க, எல்லாவற்றை குறித்து தனித்தனியா பேர் சொல்லி கூப்பிடுவேன்னு சொல்றீங்களே, அப்ப நீங்க எப்படி நினைப்பு உங்களுக்கு இருக்கும் அப்படின்ட்டு இன்றைக்கு நான் சொல்றேங்க, கர்த்தர் அப்படிப்பட்ட நினைவுகள் உள்ளவர். அவர் உன்னை நினைச்சிட்டார்னா போதுங்க, நிச்சயமாய் நான் சொல்ல முடியும், அவர் நினைத்த காரியங்கள், அவர் நிர்ணயித்த காரியங்கள் நிலை நிற்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் விசுவாசமா சொல்றேன், உங்க வாழ்க்கையில அடுத்த தடவை நான் எப்ப பார்க்கிறேங்கிறது எனக்கு தெரியல, ஆனா அடுத்த தடவை பார்க்கும்போது உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஆசீர்வாதம் இருக்கும், மிகப்பெரிய நன்மைகள் இருக்கும், மிகப்பெரிய சமாதானம் இருக்கும். உன் வாழ்க்கையில இதுவரை அடைக்கப்பட்ட கதவுகள் திறந்திருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதெல்லாம் ஒரே ஒரு வசனத்துல நான் சொல்றேன் பாருங்களேன். சங்கீதம் 115 நம்ம வாசம், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். அதுக்கு முன்னாடி 8-9 நினைக்கிறேன், அது வாசிங்களேன். ஒரே நிமிஷம். 115 115வது வசனம், அதிகாரத்துல 9, 10, 11 வாசிங்களேன். இஸ்ரவேலே, இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு, அவரே அவர்களுக்கு துணையும், துணையும், அவர்களுக்கு கேடகமுமாய் இருக்கிறார், அவர்களுக்கு கேடகமாய் இருக்கிறார். ஆரோன் குடும்பத்தாரே, ஆரோன் குடும்பத்தாரே, கர்த்தரை நம்புங்கள், கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும், அவரே அவர்களுக்கு துணையும், அவர்களுக்கு கேடகமாய் இருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும், அவர்களுக்கு கேடகமாய் இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். இந்த 3 காரியத்தை, இந்த 3 வசனத்திலையும் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்றாரு. என்ன பண்ணு? நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இப்ப நான் சொல்றேன், இஸ்ரவேல் குடும்பத்தாரே கர்த்தரை நம்புங்கள். இப்ப இந்த திருச்சபையை பார்த்து சொன்னேன், சபையே கர்த்தரை நம்பு, ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை நம்புங்கள். இப்ப பார்த்து சொல்றேன், ஊழியக்காரரே, ஊழியக்காரர் குடும்பமே கர்த்தரை நம்புங்கள். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரே சிறியோரே கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும், அவர்களுக்கு கேடம். நல்லா கவனிங்க, உன் பக்கத்துல எந்த மனுஷனும் இல்லை. ஆனா நான் சொல்றேன், நான் நல்லா சொல்றேங்க, எலியா அன்னைக்கு சொன்னாரு, நல்லா கவனிங்களேன். அந்த பாகால் தீர்க்கதரிசி எல்லாத்தையும் அழிக்கும் போது, கர்த்தரே தெய்வம் என்ன, நான் உங்களோட ஊழியக்காரனா, இந்த இடத்துல அக்னி வரட்டும்னு சொன்னாரு. இன்றைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், அப்படிப்பட்ட நீங்க கர்த்தருடைய ஊழியக்காரர், கர்த்தருடைய திருச்சபை அப்படிங்கறத ஆண்டவர் நிரூபிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரே விஷயம் தாங்க, நீ கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, ஆரோன் குடும்பமே கர்த்தரை நம்பு, கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரை பெரியோரை கர்த்தரை நம்புங்கள். இப்ப 12வது வசனம் வாசிங்களேன். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. கர்த்தர் இன்னைக்கு உன்னை நினைச்சிட்டாருமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் இன்றைக்கு உன்னை நினைத்திருக்கிறார். அவர் நினைத்ததன் படியாக அவர் உங்க வாழ்க்கையில சமாதானத்தை கொடுக்க போகிறார், ஆசீர்வாதத்தை கொடுக்க போறார், நன்மையை கொடுக்க போறார், எல்லா கதவுகளையும் திறக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்களேன், ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இன்றைக்கு நான் ஒரு சந்தோஷமான ஒரு விஷயத்த சொல்றேன். கர்த்தர் உன்னை நினைச்சிருக்கிறாருங்கிறத உங்களுக்கு நான் தெரியப்படுத்திட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய இடங்களுக்கு போகும்போது நான் சொல்வேன், ஆண்டவரே இந்த பீடத்திலிருந்து வார்த்தை புறப்பட்டுச்சு, அவங்க பெற்றுக்கிட்டாங்கன்னு எனக்கு தெரியலையே ஆண்டவரே அப்படின்னு நான் யோசிப்பேன். இன்றைக்கு சொல்றேன், இந்த பீடத்திலிருந்து வார்த்தைகள் வந்த வார்த்தைகளை நீங்க பெற்றுக்கொண்டீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்களேன், ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நம்ம அப்படியே எழுந்து நிற்கலாமா? ஹல்லேலூயா. ஆண்டவரை நம்புங்க, கர்த்தரை நம்புங்க. அவர் இன்னைக்கு சொல்லக்கூடிய ஒரு காரியம், நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும். இந்த 2 வார்த்தை உங்க வாழ்க்கையில நான் விதைக்கிறேன் பிரியமானவர்களே. இந்த 2 வார்த்தைகளையும் கர்த்தர் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல, உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, உங்க தரிசனத்துல கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரே ஒரு சாட்சியை மட்டும் நான் சொல்லிக்கிறேனே. ஜனவரி மாதத்துல ஒரு திருச்சபைக்கு நான் கடந்து சென்றிருந்தேன். ஜனவரி 25 அப்படின்னு நினைக்கிறேன். சேலம் பகுதியில் ஒரு கல்லுக்கடை அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் ஒரு திருச்சபை. அந்த திருச்சபை ஒரு 50-60 பேர் இருப்பாங்க. அவங்க உட்கார்றதுக்கு இடம் ரொம்ப, அந்த ஒரே ஒரு சின்ன ஒரு காம்ப்ளெக்ஸில் இருந்தாங்க. ஒரு இவ்வளோதான் இடம் இருக்கும். இதில் 50-60 பேர், கொஞ்சம் நீளமாக இருக்கும். 50-60 பேர் நெருக்கி நெருக்கி உட்காருவாங்க. வெளியில் மரத்தடியில் சேர் போட்டுப்பாங்க. அன்னைக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொடுத்தார். நீ நெருக்கத்தில் கர்த்தரை ஆராதிக்கிற, உன்னை கொண்டு போய் விசாலத்தில் வைக்க போறான்னு சொன்னார். இன்றைக்கு நான் சொல்கிறேன், அந்த வார்த்தையை நான் சொல்லிட்டேன். ஒரு மாதத்திற்குள்ள இதற்கு பக்கத்தில் ஒரு காம்ப்ளெக்ஸ் இருந்துச்சு. 2 கடை, ஒரு கடை வாடகை கொடுத்துருந்தாங்க. அதுக்கு பக்கத்தில் ஒரு கடை இருந்துச்சு. அந்த ஓனர் வந்து என்ன நினைச்சாரோ தெரில, மா இந்த கடையும் நீயே எடுத்துக்கங்க, இதை உடைச்சிட்டு 2ஐயும் சேர்த்து ஒரே தான் நீங்கள் ஆராதிச்சுக்கோங்கன்னு அந்த இடத்துல சொன்னாராம். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், அந்த வார்த்தைக்கு ஆண்டவர் முக்கியத்துவம் கொடுத்தார். அந்த தரிசனமான வார்த்தை ஆண்டவர் நிறைவேற்றினார். அடுத்த மாதம் அவர்கள் இழுத்து ஆராதனை, அடுத்த 20ஆம் தேதி அவங்க ஆராதிக்கும் போது அந்த இடத்துல பாருங்க, 2 கடையும் சேர்த்து அந்த இடத்துல அவங்க ஆராதிச்சிருக்காங்க. இன்றைக்கு நான் சொல்றேன், நெருக்கத்துல கர்த்தரை நோக்கி நீங்க ஆராதிச்சிருக்கீங்க, அவரை நோக்கி கூப்பிட்டு இருக்கீங்க, உங்களை நிச்சயமாய் விசாலத்தில் கொண்டு போய் வைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் இந்த வார்த்தையை நான் திருப்பி திருப்பி சொல்றேன்னு தெரியல. உனக்கு நெருக்கத்தை மாற்றி விசாலத்தை கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் செய்வாருங்க. விசுவாசிக்கிறீங்களா? இன்னைக்கு உங்க வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்களேன், நான் கர்த்தரை நம்புறேன், நான் கர்த்தரை நம்புவேன், நான் கர்த்தரை நம்புவேன், கர்த்தரை நான் நம்புவேன். அவர் என்னை விட்டு விலக மாட்டார். ஹல்லேலூயா. நீ மறக்கப்படுவதில்லை, நீ மறக்கப்படுவதில்லை. ஓ, இதுவரை உன்னை நடத்திட்டார்ல, இதுவரை உன்னை நடத்திட்டார்ல, இந்த தூரம் உன்னை ஓட வைத்தவர் இனி இருக்கக்கூடிய காலங்களிலும் ஓட வைப்பார். ஹல்லேலூயா. நீங்க 25 வருட ஊழியத்தில் நின்றுருக்கீங்க. இன்னும் 50-60 வருடங்களை தாண்டணும். கர்த்தர் அந்த 50-60 வருடங்களில ஆண்டவர் மிகப்பெரிய ஒரு ராஜ்யத்தை ஊழியத்தில் உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசிங்க. நமக்கு நான் சொல்ல, ஆண்டவரை நம்புங்கன்னு சொல்லுங்களேன். நான் ஆண்டவரை நம்புறேன், நான் ஆண்டவரை நம்புறேன். இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவர் உன் துணையும் கேடகமானவர், அவர் உன் துணையும் கேடகமானவரே. கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவர் உன் துணையும் கேடகமானவர், அவர் உன் துணையும் கேடகமானவர். புழுதியிலிருந்து தூக்கி விடுவார், குப்பையிலிருந்து உயர்த்திடுவார். புழுதியிலிருந்து தூக்கி விடுவார், குப்பையிலிருந்து உயர்த்திடுவார். பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்பவர் உனக்கு உண்டு. பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்பவர் உனக்கு உண்டு. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவர் உன் துணையும் அவர் உன் மாணவர். அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை,
அவர் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை. அவர் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. உள்ளங்கையில் வரைந்தவர் உன்னை என்றும் மறப்பதில்லை. உள்ளங்கையில உன்னை வரைந்திருக்கிறார். அவர் உன்னை ஒருபோதும் மறக்கவே மாட்டார். சொல்லுங்களேன், இஸ்ரவேலே நீங்க மாத்திரம், இஸ்ரவேலே. ஓ ஹல்லேலூயா. உன்னை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு காரியம் உண்டு. கர்த்தரை நீ நம்பும் போது, கர்த்தரை நீ நம்பும் போது, அவரை விசுவாசிக்கும் போது, அவர் எனக்கு செய்வார் அப்படிங்கிற நம்பிக்கை உனக்கு இருக்கும் போது நிச்சயமாய் சொல்ல முடியும், அவர் உனக்கு சமாதானத்தை கொடுப்பார். அவர் உன்னை ஆசீர்வதிப்பார். அவர் உனக்கு நன்மை செய்வார். எல்லா வாசல்களையும் திறப்பார். அவர் உன் கேடகம் ஆனவர். ஓ அல்லேலூயா. அவர் கை குறுகவில்லை. நல்லா ஆமென் சொல்லுங்களேன். அவர் கை குறுகவில்லை. அவர் நீட்டப்பட்ட கரம் உனக்கு நேராய் நிற்கிறது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நீ அக்கினி மீது நடந்தாலும், ஆறுகளை நீ கடந்தாலும், அவர் உன்னோடு இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன், ஒரு ஆமென் சொல்லுங்களேன், ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவர் ஆணையிட்டு சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொன்னார். இந்த திருச்சபைக்கு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இது. கர்த்தர் உன் பேரில் நினைவாக இருக்கிறார். அவர் நினைக்கும் போது உனக்கு சமாதானம், அவர் நினைக்கும் போது உனக்கு ஆசீர்வாதம், அவர் நினைக்கும் போது உன் வாழ்க்கையில நன்மை, அவர் நினைக்கும் போது எல்லா வாசல்களும் திறக்கப்படும். பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை, இந்த சத்தியமான வார்த்தையை நீ நம்பும் போது, நீ விசுவாசிக்கும் போது, இதெல்லாம் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உன் வாழ்க்கையில உண்டு பண்ணலாம். நான் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு காரியம், கர்த்தர் மிகப்பெரிய மாற்றத்தை உங்க வாழ்க்கையில, உங்க ஊழியத்துல, உங்க குடும்பத்துல, உங்க திருச்சபையில, நீங்க வாங்கியிருக்கிற இடத்துல உண்டு பண்ணுவா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? 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 சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எனக்கு குறித்த எல்லாவற்றையும் செய்து முடிப்பீரப்பா. நான் விசுவாசிக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன். நான் அறிக்கை செய்றேன் ஆண்டவரே, நான் அறிக்கை செய்றேன் ஆண்டவரே, என் வாழ்க்கையில சமாதானம் நிலைத்து நிற்கட்டும், என் வாழ்க்கையில ஆசீர்வாதம் நிலைத்து நிற்கட்டும், என் வாழ்க்கையில நன்மைகள் நினைத்து நிற்கட்டும், என் வாழ்க்கையில எல்லா கதவுகளும் திறந்திருக்கட்டும். நீர் என்னை நினைத்திருக்கிறீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். நீங்க என்ன ஆசீர்வதிப்பீங்க நம்புறேன்ப்பா. தேங்க்யூ ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நீங்க எங்களுக்கு செஞ்ச நன்மைகளுக்காக நன்றி. எங்களுக்கு இடம் வாங்குறதுக்கு நீங்க கொடுத்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. நாங்க அதுக்கு பாத்திரர் இல்லை ஆண்டவரே, நாங்க அதற்கு பாத்திரரே அல்ல ஆண்டவரே. நாங்க நினைச்சதுனால அது நடக்கல, நீங்க நினைச்சதுனால அது நடந்துச்சு ஆண்டவரே. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இந்த வார்த்தையை மறுபடியும் சொல்றேன், நீங்க நினைச்சதுனால இடம் வாங்கலங்க, அவர் நினைச்சதுனால இடம் வாங்குறீங்க. தேங்க்யூ ஆண்டவரே. கண்களை மூடி செபிக்கலாம். நல்ல பிதாவே, இந்த நேரத்துக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நேரத்துல உங்க வார்த்தையை கொடுத்தீங்க. நீங்க சொல்லியிருக்கீங்க, நீங்க நினைத்தபடிதான் நடக்கும்னு சொல்லியிருக்கீங்க. நீங்க என்ன ஆண்டவரே நினைச்சீங்க? இந்த பிள்ளைகளுக்கு சமாதானம் கொடுக்கணும்னு நினைச்சீங்க, இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும்னு நினைச்சீங்க, இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில நன்மை செய்யணும்னு நினைச்சீங்க, இந்த வாழ்க்கையில இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா அடைக்கப்பட்ட கதவுகளை திறக்கணும்னு நீங்க நினைச்சீங்க.
அதற்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் விசுவாசிக்கிறோம், அதை அறிக்கை செஞ்சிருக்கோம். எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் பெற்றுக்கொள்வோம், எங்கள் வாழ்க்கையில் அதை நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீர் பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. அருமையான ஊழியக்கார ஐயாக்காக, அம்மாக்காக, பிள்ளைகளுக்காக, விசுவாச மக்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்போடு அழைத்து ஆண்டவரே இந்த கனமான ஊழியத்தில் பங்கு பெற உதவி செஞ்சிருக்காங்க. அவர்களை ஆசீர்வதிங்கப்பா. இந்த ஊழியத்தை மென்மேலும் அவர் அபார வளர்ச்சியை கொடுங்க. பல கிளைகளில் இருந்து தோண்டட்டும். நீர் செய்வீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். எங்களை இன்னும் ஆண்டவரே இந்த ஊழியத்தில் ஒரு ஐக்கியமாய் நீங்க ஆண்டவரே இந்த ஊழியத்தோடு கூட எங்களை கொண்டு போங்கப்பா. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. Thank you, Pastor. Amen. Hallelujah. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே நம்ம அழைப்பை ஏற்று குடும்பத்தோடு இந்த ஊழியத்தில் பங்கெடுத்த தேவ ஊழியரை கனப்படுத்தும் கரங்கள் தட்டி தேவ மகிமைப்படுத்தும். கண்கள் மூடுவோம். ஆமென். ஸ்தோத்திரம். உடைய கண்களை மூடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிறதான எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக இந்த நாளில் ஆண்டவரே அப்பா உம்முடைய வார்த்தையோடு நீர் எங்களோடு பேசினதுக்காய் மக்கள் நன்றி. நாங்கள் கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீங்க நினைத்திருக்கிறபடியே ஆக கடவுது அப்பா. ஆண்டவரே நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அப்பா அதன்படியே எங்க ஆண்டவரே நீங்க எங்களை நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவுடைய வார்த்தை கொடுத்த ஆண்டவரே ஊழியக்காரரும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. அவர்கள் எங்கெல்லாம் போகிறார்களோ, எந்த சபைக்குள்ளெல்லாம் போய் வார்த்தையை ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே சொல்லுகிறார்களோ ஆண்டவரே, அந்த இடத்துல எல்லாம் ஒரு மாற்றத்தை கர்த்தர் உண்டு பண்ணும்படியாய் ஜெபிக்கிறப்பா. அங்க ஊழியத்தில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுங்க ஆண்டவரே. குடும்பத்தை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. கையிட்டு செய்கிற வேலையை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவரை சார்ந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். அந்த வாகனத்து மேல இயேசுவின் ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம் அப்பா. ஊழியத்திற்கு போகும்போதும் வரும்போதும் உம்முடைய பாதுகாப்பு அந்த குடும்பத்தோடு தங்கி தாபரிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே மட்டுமாய் நீர் எங்களை ஆண்டவரே நீர் காத்த வந்து கிருபைக்காய் உமக்கு நன்றி. அவர் இந்த இடத்துல கொண்டு வந்து உம்முடைய வார்த்தையை கொடுக்கும்படியாய் என் தேவனை நீர் கிருபை செய்திரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். குடும்பத்தை இன்னொரு விஷயம் இந்த கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தேவ பாதுகாப்பு அந்த குடும்பத்தோடு இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். குடும்பத்தை சார்ந்தங்களோடு இருக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ரத்த கோட்டைக்குள்ள அந்த குடும்பத்தை நீங்க மூடி மறைத்துக் கொள்வீராக. நீர் பாதுகாத்து வழி நடத்தி கொள்ளுங்க. விசேஷமாய் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இந்த வார்த்தையோடு நீங்க பேசுனீங்களே நன்றி ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எல்லாம் ஆண்டவரே கவலைகள் எல்லாம் மாற்றி தேவ சமாதானத்தோடு கடந்து போகும்படியா என் தேவன் கிருபை செய்வீராக. இந்த கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துக்கிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். அனைவரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென். நம்ம ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தனுடைய அனுநயிக்கும் நாளில் கூடி வந்திருக்க யாவருடன் கர்த்தருடைய வருகை மற்றும் என்றென்று நிலைத்திருப்பதாக. ஆமென் ஆமென். தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா பாடுவேன் ஆனந்த துனியால் உயர்த்துவேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா
பாடுவேன் ஆனந்த துணியால் உயர்த்துவேன் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அப்படியே உட்காருங்க.